ஃப்ரெண்ட்ஸ் ஜிம் உடற்பயிற்சி சாலை எமனேஸ்வரம் சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான இடத்தில் 1988 நம்பி NS கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் அவர்களால் தொடங்கப்பட்டது. உடல் திறனை மேம்படுத்தும் நோக்கத்தில் துவங்கப்பட்ட இப்பயிற்சி சாலை பளுதூக்குதலில் ஆர்வம் கொண்டு பல பயிற்சிகள் மேற்கொண்டு 1988 முதல் 1977 ஆண்டு வரை பல மாவட்ட போட்டிகளில் வெற்றி பெற்று சிறந்த பயிற்சி சாலை என்ற விருதை பெற்றுள்ளார்கள். பயிற்சி சாலையில் பெரும்பாலான ஆண்கள் நெசவு தொழிலை மட்டுமே நம்பி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி பளுதூக்குதலில் பல்வேறு மாநில போட்டிகள் மற்றும் தேசிய போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். எங்கள் மாணவிகளின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மதுரையை சார்ந்த செட்டின் SS திலீப் பாபு ரம்யா அவர்கள் எங்கள் பயிற்சி சாலைக்கு நேரில் வருகை புரிந்து மாணவிகளை ஊக்குவித்து எங்கள் பயிற்சி சாலையின் கட்டட நிதிக்கு ரூபாய் 2,50,000 மற்றும் மாணவிகளின் பளுதூக்குதல் கலையை ஊக்குவிக்கும் விதமாக புதிய உபகரணங்கள் வாங்குவதற்கு ரூபாய் 5 லட்சம் நிதியுதவி வழங்கியுள்ளார்கள். இந்த அதிநவீன பளுதூக்குதல் உபகரணங்களால் எங்கள் பளுதூக்கும் மாணவிகள் மேலும் சிறப்பாக பயிற்சி பெற்று மாநில அளவிலான பளுதூக்குதல் போட்டிகள் மற்றும் அகில இந்திய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இடையிலான தேசிய அளவிலான பளுதூக்குதல் போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகிறார்கள். இந்த நவீன உபகரணங்கள் மூலம் நம் மாணவிகள் மேலும் தங்களுடைய பயிற்சிகளை மிக சிறப்பாக மாற்றியமைக்க முடியும். கடந்த 25 ஆண்டுகளாக இந்த எமனேஸ்வரம் மற்றும் தமிழகத்தில் ஆண்கள் மட்டுமே பளுதூக்குதலில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வந்தார்கள். அவர்கள் மாநில போட்டிகள் மற்றும் தேசிய போட்டிகளில் கலந்து கொண்டு வந்துள்ளார்கள். ஆனால் தற்போது இந்த நிலையை மாற்றி நம் சமூக மாணவிகளும் பளுதூக்குதலில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் அவர்களுக்கு மிக சிறப்பாக பயிற்சி அளித்து முதலாக அவர்களை அடையாளப்படுத்திய பெருமை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம் உடற்பயிற்சி சாலைக்கு சேரும் என்பதில் நாங்கள் கர்வத்துடன் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த பளுதூக்குதல் கலையை உலகறிய செய்ததில் மாணவி PK ரோஹிணியின் பங்கு மிக முக்கியமானது. மாணவி PK ரோஹிணி முதலாக எங்கள் பயிற்சி சாலையில் பயிற்சி மேற்கொண்டு 2024 ஆண்டு கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெற்ற அகில இந்திய அஸ்மிதா கேலோ இந்தியா பளுதூக்குதல் போட்டியில் நம் சௌராஷ்டிர மாணவிகள் சார்பாக கலந்து கொண்டு வெள்ளி பதக்கம் வென்று நம் நெசவாளி குடும்பத்திற்கும் நம் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். எமனேஸ்வரம் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பயிற்சி சாலைகளை காட்டிலும் எங்களது ஃப்ரெண்ட்ஸ் ஜிம் உடற்பயிற்சி சாலையில் மட்டுமே மிக அதிகமான பள்ளி மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் பளுதூக்குதல் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். கைத்தறி நெசவாளர் குடும்பத்தை சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு எவ்வித கட்டணமின்றி இலவசமாக காலை மாலை என 2 வேளைகளிலும் நல்ல பயிற்சியாளர்களை வைத்து பயிற்சி அளித்து வருகின்றோம். நம் சமூக மாணவிகள் அல்லாது பிற சமூக மாணவிகளும் வெகு தொலைவில் இருந்து நம் உடற்பயிற்சி சாலைக்கு வருகை புரிந்து பயிற்சி மேற்கொண்டு அவர்களும் பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்றார்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஜிம் உடற்பயிற்சி சாலையின் சாதனைகள். நம் பயிற்சி சாலை 1988, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96 மற்றும் 1997 ஆண்டுகளில் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட அளவில் பளுதூக்கும் போட்டிகளில் அதிக வெற்றி புள்ளிகளை பெற்று சிறந்த பயிற்சி சாலைக்கு வழங்கப்படும் நம்பி ரே அழகர்சாமி சுழற்கோப்பையை வென்றுள்ளோம். நம் பயிற்சி சாலையின் சார்பாக திரு R துரைபாண்டி அவர்கள் 2001 ஆண்டு நடைபெற்ற ராமநாதபுரம் மாவட்ட அளவிலான ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்டு ஆணழகன் பட்டத்தை மிஸ்டர் ராம்நாத் விருதை வென்றுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட அளவிலான வலுதூக்கும் போட்டிகளில் மாணவர் VJ கோவிந்தன் 2012 ஆண்டு ஸ்ட்ராங் மேன் விருதையும் 2024 ஆண்டு மாணவி JK கீதா ஸ்ட்ராங் உமன் விருதையும் 2025 ஆண்டு மாணவி NS வைஷ்ணவி ஸ்ட்ராங் உமன் விருதையும் வென்று சிறப்பித்துள்ளனர். மாணவி PK ரோஹிணி 2023 ஆண்டு நடைபெற்ற ராமநாதபுரம் மாவட்ட அளவிலான பளுதூக்குதல் போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த பளுதூக்குதல் வீராங்கனை விருதையும் 2024 ஆண்டு நடைபெற்ற போட்டியில் சிறந்த பளுதூக்குதல் வீராங்கனை விருதையும் வென்றுள்ளார். மேலும் இந்த மாணவி 2023 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை தொடர்ந்து முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான பளுதூக்குதல் போட்டிகளில் கலந்து கொண்டு வெள்ளி பதக்கங்களையும் ரூபாய் 75,000
காசோலையையும் பெற்றுள்ளார். மாணவி PK ரோஹிணி HFI எனப்படும் அகில இந்திய பள்ளி மாணவிகளுக்கான தேசிய அளவிலான போட்டிகளில் பீகார் மாநிலம் பாட்னாவிலும் அருணாச்சல பிரதேச மாநிலத்திலும் கலந்து கொண்டுள்ளார். மேலும் தேசிய அளவிலான பளுதூக்குதல் போட்டிகளில் இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற போட்டியிலும் ராஜஸ்தானில் நடைபெற்ற போட்டிகளிலும் நம் சமூகத்தின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். மாணவி NS வைஷ்ணவி 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டிக்கான தமிழ்நாடு அணிக்கு தேர்வு பெற்றுள்ளார். இந்த மாணவி இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய போட்டியில் கலந்து கொண்டுள்ளார். மேலும் மற்றொரு மாணவி பூஜிதா அவர்கள் பள்ளி மாணவிகளுக்கான அண்டர் 19 தேசிய அளவிலான போட்டியில் டெல்லியில் பங்கேற்று சிறப்பித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான பளுதூக்குதல் போட்டிகளில் PR கீர்த்திகா தங்கப்பதக்கமும், PK ரோஹிணி வெள்ளிப்பதக்கமும், NS வைஷ்ணவி வெள்ளிப்பதக்கமும், S எம்மா ஸ்ரீ வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளார்கள். ஃப்ரஞ்சும் உடற்பயிற்சி சாலையில் பளுதூக்குதல் பயிற்சி பெற்றும் மாணவிகள் இக்கலையை வெறும் ஒரு கலையாக எண்ணாமல் அவர்கள் தங்களுடைய கனவாக லட்சியமாக இக்கலையை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். நம் மாணவிகளுக்கு பளுதூக்குதல் உபகரணங்கள் வாங்கி தந்த திரு செட்டின் திலீப் பாபு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அண்டை மாநிலங்களில் நடைபெறும் தேசிய அளவிலான பளுதூக்குதல் போட்டிகளில் நம் மாணவிகளுக்கு பயண செலவுகள் ஸ்பான்சர் செய்து வரும் திரு தாசு DK ரவீந்திரநாதன் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் ஃப்ரஞ்சும் உடற்பயிற்சி சாலையின் பளுதூக்குதல் மாணவிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.